அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. அங்கிட்ட ஒன்று ஒன்றா எடுத்து போட்டிருக்கேன். ஓரளவுக்கு செட் ஆயிரும்னு நினைக்கேன். வாங்க பார்ப்போம். ஃபுல்லாக 6th ஜார்ஜ். இங்கே இன்று பதிவில் விடக்கூடிய அனைத்து நாணயங்களும் 6வது ஜார்ஜ் மன்னருடைய. கிங் அண்ட் எம்பரர், மன்னராகவும் இருந்திருக்காரு, பேரரசராகவும் இருந்திருக்கிறார். இது ஒரு அரையணா நாணயம், 1/2. காயின் எல்லாமே தரமாக இருக்கும், நல்ல குட் கண்டிஷனாக இருக்கும். இதில் மொத்தம் 6 வருஷம் இருக்குது. நான் 5 வருஷம் வச்சுருக்கேன். இதில் 1942, 1943, 1944, 1945 இல்லை, 1946, 1947. ஒரு 5 காயின் மட்டும் வச்சுருக்கேன். 1947, 1946, 1944. அதுக்கு பிறகு நான் வேறு காயின், நல்ல காயின் எடுத்து வச்சுட்றேன். இப்போ எடுக்க முடியாது, முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? கொடுக்கும், நல்ல குட் கண்டிஷனாக கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உண்டு மனசில். 44 அது கொஞ்சம் ரேர் ஐட்டமாக இருக்குது. இங்கே ஒரு 44 இருக்குது, 1944 சென்டரை காணுதில். இது எப்படி இருக்குது? இதுலேயும் சென்டர் அழிஞ்சிருக்கு. இன்னொரு 1944 எப்படி இருக்குது? இது நல்லா இருக்குது ஓரளவு, 1/2. ஆனால் 1944 இதை நான் வைக்கிறேன். அது ரெண்டையுமே நான் எடுத்துடுறேன் இப்படி. அதுக்கடுத்து 1943, 1942, அவ்வளோ 5 நாணயம். இந்த 5 நாணயத்தோட விலை சீரியல் பிரகாரம் 500 ரூபா. 5 நாணயத்தினோட விலை 500 ரூபா. ஆஃப் அண்ணா ஒரு செட்டு. அது ஒன்றா ஒரு செட்டு வைப்போம். 1939 காயினை பார்த்துக்கோங்க, கண்டிஷனை பார்த்துக்கோங்கண்ணே. கொஞ்சம் எக்ஸ்ப்ளோஸ் பண்ணவா? 1939 பின்புறமும் நல்லாயிருக்கும். இந்த புறமும் சார்ஜ் 6th கிங் எம்பரர். 1939, 1940, 1941, 1942, 1943, 1944, 1945, 1946, 1947. 9 விதமான நாணயங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இது ஒரு செட்டு. 39லேருந்து 47 வரைக்கும் ஃபுல் செட்டு. இந்த 9 நாணயத்தினோட விலையும் சிப்பிங் சார்ஜ் சேர்த்து 900 ரூபா. 9 நாணயத்துக்கு நீங்கள் 900 கொடுத்துடணும், சிப்பிங் ஃப்ரீ. அடுத்து ஒரு செட்டு, ஒரு 1/12 அண்ணா. நல்லா காமிக்கட்டுமா? காயின் தெளிவாக இருக்கும். 1/12 அண்ணா. 1939 1. 1939லேயே 1/2 பீஸ்
1939 1/2 PICE பீஸ். 2வது நாணயம். இது ஃபுல்லாக 6 ஜார்ஜ் தான், வேறு மாற்றம் கிடையாது. 3வது 1940 உள்ள ஒரு குவார்ட்டர் அணா, 1 குவார்ட்டர் அணா 1940 ஃபுல் கண்டிஷனாக இருக்கும். நல்ல தெளிவான நாணயமாக இருக்கும். 40க்கு அடுத்து ஒரு 44 ஒரு ஓட்டக்கால் அணா. 1944 மும்பை மின்ட்டில் ஒரு ஓட்டக்கால் அணா. இது மன்னர் பீரியடு தான். மேலே மன்னரோட கிரீடம் மட்டும் இருக்கும். 6th பீரியடு ஒரு ஓட்டக்கால் அணா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஆனா, இது 1/2 நானா 1946 6ஆம் ஜார்ஜ் மன்னருடையது. இது ஒரு செட்டு வைக்கிறேன், உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒன்றுன்னு வைக்கிறேன். அதுக்கடுத்து அரையணா வச்சுட்டேன்னா அதுக்கடுத்து ஒரு 1 அணா 1945 தெளிவான நாணயம். 1 அணாவுக்கு அடுத்து ஒரு 2 அணா 1947 நல்ல குட் கண்டிஷனாக உள்ள நாணயம். 2 அணாவுக்கு அடுத்து ஒரு கார் 1947 மும்பை மின்ட்டு டைகர் காயின் குவார்ட்டர் ருபீஸ் ஒரு காலனா. இது இந்த ஒரு காலனாவை அடுத்து ஒரு ₹1/2 காலனா இல்லது கார் ரூபாய் எடுத்து ஒரு ₹1/2 ½ 1947. ½ அடுத்து ஒரு ₹1 1947 காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. இதில் 10 நாணயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 நாணயமும் சேர்ந்து மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தா நிறையா வருது. இன்னும் குறைச்சி போட்டு பார்க்குறேன். இது எவ்வளோ வந்துட்டு போகுது? 10 நாணயம் சேர்ந்து ₹1000 மட்டும். எவ்வளோ உங்களுக்கு? இது 3 மட்டுமே உங்களுக்கு ₹350 ஆயிரும். குவார்ட்டர் ரூபி, ½ ₹1 இது 3 மட்டுமே ₹350 ஆயிரும். இந்த 2 அணா கிடைக்க மாட்டேங்குது. இது நான் 47 ஒரு காயின் ₹300. இது எல்லாத்துக்கும் அடைக்க பிடிக்க ₹1 இந்த ₹300 காயின்லேருந்து எல்லா நாணயத்தையும் சேர்த்து மொத்தம் 10 காயினுக்கு நீங்கள் ₹1000 கொடுத்தா போதும். மேலே இருக்கிற 9 காயினுக்கு இன்க்ளூடிங் ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து ₹900 கொடுத்தா போதும். இந்த 5 காயினுக்கு நீங்கள் ₹500 கொடுத்து தான் ஆகணும். எல்லாம் 6 ஜார்ஜ். இது இன்னொன்று 1946 ஒரு குவார்ட்டர் ருபீஸ். இது ஒரு ரேர் காயின். 1946 உள்ள குவார்ட்டர் ருபீஸ் மன்னர் காலத்தில் உள்ளது தான். 46 உள்ளது இது. இங்கே 46 ₹1 தேடாதையே கிடைக்காது, அது வெளியிடலை. இது ஒரு ரேர் காயின். இது 47 உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், 46 கிடைக்காது. இது ஒரு 46 ஒரு குவார்ட்டர் ரூபி ஒரு ½ இது மட்டும்தான் வச்சுருக்கேன். 46 இதில் தொடச்சிக்கலாம், ஒன்றும் டெஸ்ட்டு தான். 46 இதில் வேறு காயின் வச்சுருக்கேன். நிறைய 46 இருக்குது. இதை எடுத்துகிட்டு கூட வேறு புது நாணயம் தரேன். புது நாணயம்னா யூஎன்சி தர முடியாது. நான் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல குட் கண்டிஷனான நாணயம் தருகிறேன். இப்போவே எடுத்து வச்சுருவேன். முயற்சி ஒன்றாவா டைம் ஆகிட்டே இருக்குன்னு பார்க்கேன். அது வேறு டைகர் காயின் தனியாக ஒரு ஆல்பம் இருக்குது, அதை எடுக்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக நான் வேறு நாணயம் தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்டு நல்லா இருக்குன்னு நினச்சி எடுத்து வச்சேன். பேக்கில் லேசாக கரை இருக்குது. இது 2 நாணயம் சேர்ந்து ₹300. இதுவும் சேர்ந்து ₹300. 2 நாணயமும் சேர்ந்து 46 உள்ளது. இப்போ கிடைக்காது. இது 2 ரேர். நீங்கள் ஒன்று வாங்குறா இருந்தாலுமே விலை அதிகம், கம்மியான விலைக்கு தந்துருக்கேன். எல்லா விலையும் சொல்லிட்டேன். இது போக ஒரு ஃபுல் டைகரில் ஒரு 10 தலை யூஎன்சி வந்திருக்கு. 340 பட்டாச்சாரியா கையெழுத்து போட்டது. இது ஒரு ப்ரௌன் கலரு ஃபுல் டைகரு. ஒரு 10 தாள் மட்டும் வந்திருக்கு. விலை கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு வந்திருக்கு, அதனால் 10 வாங்கினேன். இதை யூஎன்சி வருஷக்கு நம்பர் பிரகாரம் இருக்கும்.
40 41 உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ வாங்கிக்கலாம். கடைசி 50 வரைக்கும் இருக்கும். 42 ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎன்சி கரன்சி வரிசைக்கு ஒரு கெட்லேருந்து அப்படி எடுத்தது. ஃபுல் டைகரு பட்டாச்சாரியா கையெழுத்து போட்டது. இது கொஞ்சம் விலை கம்மியாக இப்போ வந்திருக்கு, இன்றைக்கி வந்திருக்கு. 10 எடுத்துக்கிறதையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குறைச்சி போட்டு வாங்கினேன். இது ஒரு தாளினுடைய ரேட்டு வந்து 280 ரூபா. ஒரு தாளினுடைய ரேட்டு வெறும் 280, 300 ரூபாவோட வரல. ஆனால் இதே தாளை நான் 650 ரூபான்னு கொடுத்துருக்கேன். 650 கொடுத்துருக்கேன், 550 கொடுத்துருக்கேன், 500 கொடுத்துருக்குறேன். இப்போ இது 400 300 கூட இல்லை, 280 ரூபா தான் போட்டிருக்கேன். 10 தாளையும் வாங்கணும். இதில் ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி ஒரே தாள் வாங்கினீங்க அப்படின்னா 350 ரூபா. 10 இப்படியும் வாங்கிட்டிங்கன்னா ஒரு தாள் வெறும் 280 ரூபா. 10 தாளும் 10மே யூஎன்சி தான், சீரியல் ப்ராராக இருக்கும். வணக்கம். ஒரு யூஎன்சி காயின் வந்திருக்கு, 2 பைசா காயின். ஒரு யூஎன்சி காயின் 2 பைசா காயின் இப்போ எங்கேயுமே கிடைக்காது. காயின்ஸ் கிடைக்கும், யூஎன்சி கிடைக்காது. இது யூஎன்சி காயின், பக்கா யூஎன்சி. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எவ்வளோ எடுத்து பார்த்துக்கலாம். வருஷம் மின்ட்டு எல்லாம் தெளிவாக தெரியும். நான் இன்னும் செலக்ட் பண்ணவே இல்லை. எந்தெந்த வருஷம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னும் செக்கப் பண்ணி பார்க்கல. பக்கத்தில் புக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆனால் எல்லா வருஷமும் இது இருக்கும். 61 காயின் எல்லாம் ஃபுல் கண்டிஷனான காயின். 100 காயின் வந்திருக்கு. ஒரு காயினோட ரேட் வந்து வெறும் 20 ரூபா. ஆனால் யூஎன்சி காயின் வெறும் 20 ரூபா தான். 220 நினச்சிக்கிட வேண்டாம். இயர் பிராணம் மின்ட்டு பிராணம் வச்சுட்டாங்கன்னா ஒரு காயினோட ரேட் வந்து 100 ரூபா. 25 காயின் அப்படின்னா 2500 நீங்கள் கொடுத்தாகணும். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்திடுறீங்க, அதான் பணம் நீங்கள் போகிறதுக்கு வந்து காலதாமதமாகுது. ஒரே செட் இருக்கிற சமயம் இன்னொரு ஆள் கேட்டால் நான் கொடுத்துருவேன். ஏன் சார் நான் சொன்னேன்னா ஏன் எடுத்து வைக்கலன்னு சொல்லக்கூடாது. எடுத்து வச்சுட்டே ஒரு சில பேர் மாதக்கணக்கில் ரூபா போடாமல் இருக்காங்க. அதுவும் அப்படி இருக்குது. அடுத்த ஆள்கிட்டையும் கொடுக்காம அந்த சீரியல் நம்பரை பிரகாரம் நான் இந்த சீரியல் நம்பர்லாம் சொன்னேன், நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நீங்கள் சொன்ன நம்பரே அப்படி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து 10 தாள்லாம் போயிடுச்சு. அதை மட்டும் அப்படி வச்சுட்ருக்கேன். அதனால் தயவுசெய்து மற்றவர்களுடைய சூழ்நிலையும் புரிந்து கொண்டு அது உடனுக்குடன் பணம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நல்ல முறையில் சீரும் சிறப்புமாக போயிட்டுருக்கு. ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. ஒரு அணு அளவும் கூட தவறுகள் நடக்காமல் நேர்மையுடன் நிதானத்துடனும் தெளிவாக போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களது ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாணயமாக உங்களுக்கு விற்பனை செய்யப்படும். நன்றி, வாழ்த்துக்கள்.